Mist ice cream. Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்னது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செல்போன் அலவுடா? 2 பொண்டாட்டிங்களையும் கண்டஸ்டண்டா கூடவே அமுச்சு வச்சிருக்காங்களா? இந்த டெல்லியில வடா பாவ போட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கா? என்னடா நடக்குது ஹிந்தி பிக் பாஸ்ல? பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து செல்போன் பயன்படுத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. ரொம்ப பரபரப்பாவே அந்த பிக் பாஸும் போயிட்டு இருக்கு. ஹிந்தி பிக் பாஸோட OTT நிகழ்ச்சி அப்படின்றது வந்து அதோட 3வது சீசன் வந்து தொடங்கிருச்சு. இந்த சீசனை வந்து சல்மான் கான் வந்து தொகுத்து வழங்கல. அவர் வந்து இப்ப AR முருகதாஸோட படத்துல வந்து சீரியஸா நடிச்சிட்டு இருக்கிறதுனால அனில் கபூர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. டெல்லியில இந்த வடா பாவ் கேர்ள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சந்திரிகா தீக்ஷித், பாலிவுட் நடிகர் ரன்வீர் ஷோரோ, சோசியல் மீடியால பிரபலமான ஷிவானி குமாரி, டிவி நடிகை சனா மக்புல், இன்ஸ்டா பிரபலமான விஷால் பாண்டே, லவ்கேஷ் கடாரியா, மூத்த பத்திரிகையாளரான தீபக் சௌராசியா, டிவி நடிகர் சோய் கேத்தன் ராவ், பிரபலமான முனிஷ் கத்வானி, மாடலும் நடிகையுமான சனா சுல்தான், யூடியூப் பிரபலமான அர்மன் மாலிக், அவரோட 2 மனைவிகள் பாயல் மாலிக் மற்றும் இன்னொரு மனைவி வந்து கிருத்திகா மாலிக், அதுக்கப்புறமா பாக்ஸர் நீரஜ் கோயட், ராப்பர் நைசி, டிவி நடிகை பௌலமி தாஸ் அப்படின்ற இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் OTTயோட அந்த 3வது சீசன்ல வந்து அதாவது ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து போட்டியாளர்களா இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்த எந்த சீசன்களையும் இல்லாத அளவுக்கு இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக அங்க இருக்கக்கூடிய 16 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. அங்க இருந்த 16 பேரையுமே கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வந்து பிக் பாஸ் கூப்பிட்டாரு. உங்க எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாரு கையிலுமே ஒரு போனை கொடுத்து நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த செல்போனை வந்து வெளி உலகத்துல இருக்கக்கூடிய யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாது. பிக் பாஸ் வந்து அதுல வந்து மெசேஜ் அனுப்புவாரு. அதுக்கப்புறமா சக போட்டியாளர்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆனா அதுல ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும் லக்கி. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளி உலகத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சில அப்டேட்டுகள் வரும். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியில வந்து உளவாளியா இருக்காரு. இப்படி வாரத்துக்கு ஒருத்தவங்களை வந்து உளவாளியா ஆக்குவாரு பிக் பாஸ். இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த சனா சுல்தான் அப்படின்ற அந்த கண்டஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உளவாளியா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ பிக் பாஸ் போட்டியாளர்கள் வந்து செல்போனும் கையுமா இருக்கிறத பார்த்து ஆடியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா போன் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இதே மாதிரி OTT மாதிரி இல்லாம மத்த ரெகுலரா நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் இனி போட்டியாளர்களுக்கு வந்து செல்போன் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. சும்மாவே ஒரு போட்டியாளர் வந்து இன்னொருத்தரை பத்தி ஏதாவது குறை பேசிக்கிட்டு காசி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இனி செல்போன்ல மெசேஜ் அனுப்பி வந்து அவங்க அந்த விஷயத்த வந்து பேசிக்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த போட்டியாளர்கள் வந்து அவங்களுக்குள்ள அனுப்பக்கூடிய மெசேஜ்களை வந்து பார்வையாளர்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேபி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாரத்தோட இறுதியில வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பிக் பாஸ்ல போயிட்டு இருக்கும் போது அதே பிக் பாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் தன்னோட 2 பொண்டாட்டிகளோடவே வந்து பாத்தீங்கன்னா கூட போயிருக்காரு. என்னடா அது ப்ளூரல்ல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து கண்டஸ்டண்டா போயிருக்காங்க. இந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த அர்மன் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூபர் பிரபலம் இருக்காரு இல்லையா, அவரு வந்து தன்னோட மனைவிகளான பாயல் மற்றும் கிருத்திகாவோட தான் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில வந்து கலந்திருக்காரு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா கணவன் 2 மனைவிகள் வந்து போட்டியாளர்களா வந்து ஆயிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி இருந்தாலே சண்டைக்கு பஞ்சம் இருக்காது. இதுல 2 மனைவிகள் வேற. இந்த சீசன்ல இது வந்து பிக் பாஸ் வீடு இல்ல, அர்மன் பாயல் கிருத்திகாவோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பாயல் மற்றும் கிருத்திகா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சண்டை போடாம ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க 3 பேத்துக்கும் அதாவது எங்களோட குடும்பங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒற்றுமையை பிக் பாஸ் நீடிக்க விடுவாரா? கிடையாது. ஏதாவது ஒரு டாஸ்க கொடுத்து இவங்க குடும்பத்தை வந்து பிரிக்கிறதா அவங்களோட வேலையா இருக்கும். ஏன்னா அந்த பிக் பாஸ்ன்றவரு ரொம்ப குசும்புக்காரரு. சண்டை சச்சரவை எதிர்பார்த்து தான் அர்மன் மாலிக் குடும்பத்தை வந்து கூப்பிட்டு இருக்காரு. சோ இனி இந்த பிக் பாஸோட TRP அப்படின்றது எகிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, யாரு இந்த அர்மன் மாலிக் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாலிக் விளாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை வச்சிருக்காரு. அந்த சேனலுக்கு இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.67 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. அர்மன் மாலிக்கோட இயற்பெயர் வந்து சந்தீப் சிங். இந்தியாவோட பணக்கார யூடியூப் பிரபலங்கள்ல இவருமே ஒருத்தர். 2011 வருஷம் பாயல் அப்படின்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு மகனும் இருக்கிறாங்க. இதையடுத்து பாயலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான கிருத்திகா அவங்கள வந்து 2018 வருஷம் வந்து 2வதா வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த 2வது திருமணத்தால அந்த குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனையே வெடிச்சிச்சு. சோ அந்த சமயத்துல அர்மனை வந்து பாயல் அப்படின்ற அந்த முதல் மனைவி வந்து பிரிஞ்சு போனாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி 2022 வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே நேரத்துல கர்ப்பமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு.
இப்படி இந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் போது இதுல இன்னும் ஒரு கூடுதல் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வடப்பாவை போட்டுக்கிட்டு இருந்த நல்லா படிச்ச ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல கூட நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு கண்டஸ்டண்டா போயிருக்காங்க. சோசியல் மீடியா மூலமா பிரபலமான சந்திரிகா தீக்ஷித் அப்படின்றவங்க வந்து போட்டியாளரா வந்து கலந்துருக்காங்க. இவங்க டெல்லியில வந்து இந்த ஒரு வடப்பாவ் தள்ளுவண்டி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. பட்டதாரி பெண்ணான இவங்க வந்து தன்னோட வேலையை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வடப்பாவ் பிசினஸ்ல வந்து இறங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு யூடியூபர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரே நாள்ல சோசியல் மீடியால வந்து பிரபலமாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுல இவங்களை பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை எடுத்து இவங்களோட கடைக்கும் வந்து கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சிச்சு. இதனால தெருவோரத்துல இவங்க கடையை வச்சு நடத்துறதுனால நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சு. அதிகாரிகள் வந்து பணம் கேட்டி மிரட்டிட்டு இருந்தாங்க. அதுவும் சோசியல் மீடியால வந்து பெரும் பேசு பொருள் ஆகி இருந்துச்சு. இப்படி இவங்களோட நிலைமை இருக்கும்போது தான் இவங்க வந்து பிக் பாஸ் ஓடிடியோட அந்த 3வது சீசன்ல கலந்துக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. மேலும் இது தொடர்பா நிகழ்ச்சியில முதல் நாள் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில சந்திரிகா தீக்ஷித் வந்து இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, இதை நான் சரியா பயன்படுத்திக்கிறேன், என்னோட குடும்ப சூழ்நிலையும் குழந்தையோட எதிர்காலத்தையும் மனசுல வச்சு இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை அவங்களுக்கு நான் உதவுவேன், இதற்காகத்தான் நான் இங்க நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இவங்க பிக் பாஸ் வீட்ல தன்னோட ஒரு நாள் சம்பளம் குறித்து பேசியிருக்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவங்க நிகழ்ச்சியில சக போட்டியாளர்களோட நான் என்னோட தள்ளுவண்டி கடை மூலமா ஒரு நாளைக்கு 40,000 சம்பாதிக்கிறேன், இதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், அதனாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், நீங்களும் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இவங்களோட இந்த வீடியோவை பலருமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி இவங்களோட கடின உழைப்பை நம்மளும் பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நார்மலா அந்த தள்ளுவண்டி கடையிலே ஒரு நாளைக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அதை விட அதிகமா தான் வந்து சம்பளம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. எனிவே ஹிந்தி பிக் பாஸ்ல சும்மாவே சில பல அட்டூழியங்கள்லாம் நடக்கும். இதுல இந்த மாதிரி புது புது விஷயங்களை கொண்டு வரும்போது கண்டிப்பா டிஆர்பி அப்படின்றது எகிற போதும் தான் எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி அந்த தமிழ் பிக் பாஸ்லயும் எதையாவது சிறப்பா கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸோட கருத்தா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் தமிழ் பிக் பாஸும் வர இருக்கு. அதுல ஏதாவது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா? லாஸ்ட் டைம் கூட 2 வீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிக் பாஸ்ல 2 பொண்டாட்டியே கொண்டு வராங்க. வேற ஏதாவது டிஃபரெண்டா கொண்டு வாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.